வெல்கம் டு நெட் கிளாஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் வச்சு செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் என்று கேட்டிருக்காங்க. நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஏவோட வேல்யூவும் பிஓட வேல்யூவும் தனித்தனியாக கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸை முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குற அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஏவோட வேல்யூவும் கொடுத்துட்டு பி தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம போன சம் மாதிரியே பண்ணிடலாம், பார்க்கலாம். இப்போது ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற டேஸ் வந்து 12 டேஸ் சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுப்போம்னா 1/12 எடுப்போம். கரெக்டாக? இப்போது ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு 20 டேஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/20. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி மட்டும் தனியாக இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஏயை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் உள்ள பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா a plus b minus a. அப்போது a plus b ஓட வேல்யூ என்னது 1/12 மைனஸ் a ஓட வேல்யூ என்னது 1/20. ஸோ இதை போன வாட்டி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 20 மைனஸ் 12/12 இன்ட்டு 20 வருமா? இப்போது 8/12 இன்ட்டு 20. ஸோ இதை நம்ம வந்து விட்டு கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் 4வது வாய்ப்பாடு வச்சு கொடுக்குறீங்கன்னா 2, இங்கே 3. இப்போ 2வது வாய்ப்பாடு வச்சு பண்ணும்போது 1 கீழே 10 வருமா? ஸோ 1/30 டேஸ். அதாவது பி அவங்க வேலையை தனியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 30 டேஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.